பாஜகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து டெல்லியில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறனால இங்கே வந்து அவங்களுடைய ஒன்றிய அமைச்சர்கள்லாம் வந்துட்டு போகிறாங்களே தவிர, இங்கே வந்து ஒரு மேக்ஸிமம் 3 to 5% கிடையாது. பாஜக வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. டெல்லியில் வந்து கொள்கை ரீதியாக எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் வக்ஃபுக்கு எதிராக நாங்கள் போராடணும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம். ஸோ என்ன எங்கே தேவையோ, எங்கே கொள்கை ரீதியாக இருக்கிறாங்களோ அங்கே கடுமையாக நாங்கள் வந்து அதை நாங்கள் எதிர்த்துருக்கோம். இங்கே வந்து ஒருத்தர் கிரவுண்டில் இல்லாமலே அவரை ஃபைட் பண்ணக்கூடிய அரசியல் தேர்தல் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ அரசியல் ரீதியாக வந்து அவங்கள வந்து இப்போ திமுக வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க பேரளவுக்கு. ஆனால் அவங்களுடைய படம் பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் யாருக்கு மேலே அழுத்தங்களும் யாரை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்கன்னா, எங்களுடைய தலைவருடைய படத்தும் ஜனநாயக படத்தை வந்து பிஜேபி எந்த அளவுக்கு வந்து சட்ட ரீதியாக வந்து ஏற்று நின்னாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை தான் அவர் வெளிப்படுத்தினார். இதில் திமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்துச்சுங்கிறத அவர் பதிவு பண்ணார். பிகாஸ் ஆஃப் பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு, எங்கள் படம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை.